ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் வந்து ஜூலை 16ஆம் தேதி பிறக்குது. இந்த ஜூலை 16 டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்கு. இந்த மாதம் வந்து பிறக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். திதி வந்து ஏகாதசி திதியில பிறக்குதுங்க. அதாவது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் மாதம் பிறக்கக்கூடியதே வந்து சந்திராஷ்டமமாக இருக்கு. பட் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய எதிர்பாராத வரவுகள் இருக்கு. அதாவது உங்களுக்கு நிறைய இன்கம் வரும். சேம் டைம் உங்களுக்கு அதுக்கு உண்டான செலவும் காத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இவ்வளவு நாளா கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு சால்வ் ஆகும். நிறைய தொழில் மூலியமா நல்ல வருமானம் அதிகமா இப்போ வந்து நார்மலா இருக்கக்கூடிய மந்த்தை விட இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா இன்கம் வரும். அதே மாதிரி செலவுகளை வந்து கரெக்டா எழுதி செலவு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா மிச்சம் பிடிக்க முடியாது இந்த மாதம். பொதுவாகவே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் குரு இருக்காரு. இப்போ சனி வேற வக்ரம் ஆயிட்டாரு. ஸோ சனி வக்ரமாகி வக்ர பார்வையே என்னன்னா உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த டைம் வந்து என்னன்னா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதம், நல்ல பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய டைம். ஆனால் அதே நேரத்தில் வக்ர சனியோடைய பார்வை என்ன பண்ணுன்னா சோம்பேறித்தனத்தை அல்லது வந்து அலட்சியத்தை கொடுத்துரும். அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காம நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது கடுமையான காலகட்டம். நீங்க புக்கை எடுத்து வச்சாலே உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அல்லது அந்த டைம் தான் வந்து என்னென்ன செல்ஃபோனில் ஏதாவது வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கலான்னு தோணும். பட் ஆனால் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ படித்தாதான் வாழ்வு அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஏன் அப்படின்னா 19 அதாவது ஜூலை 19, 20க்கு மேலே புதன் வேற உங்களுக்கு புதனும் சனியும் கல்வி காரகனான புதன் மேலே சனி பார்க்குறாரு. புதனும் சனியும் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் பார்க்குதோ அப்போல்லாம் வந்து படிப்பு வந்து உங்களுக்கு கவனம் போகாது. அல்லது எக்ஸாமுக்கு போறீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஸ்டின் தான் கண்டிப்பா வரும். அதனால ஸ்கிப் பண்ணாம படிங்க. டீச்சர்ஸ் கிட்ட வந்து ஒபீடியண்டா நடந்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ஏன்னா சனி புதன் இருக்கும்போது என்னன்னா செக்ல கையெழுத்து போடுறது இல்லைன்னா செக்கை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாமையே மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரூமர்ஸ் பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஆஃபீஸோடைய சீக்ரெட் விஷயங்கள் யார்கிட்டயாவது பேசுறீங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதம் ரொம்ப கவனத்தோட எல்லா விஷயங்களையும் நீங்க என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கணும். முக்கியமா கையெழுத்து போடுறது படிக்காம கையெழுத்து போடாதீங்க. ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா அதுல ஏதாவது வில்லங்க இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. சிறு சிறு அலைச்சல்களும் இருக்கு. ஆனால் தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாசம்தான். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவும் நிதானத்தையும் கையாள வேண்டிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி பெண்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் ஆடி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக தான் இருக்குது. 17, 18 இந்த நாள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமாக வருது. ஸோ இந்த நாளில் முக்கியமான முடிவுகள், அதாவது எப்போவுமே நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பார்க்குறது ஆஸ் யூஸ்வல் பார்த்துக்கலாம். ஏன் சந்திராஷ்டமத்தை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே கோபம் வராது. கரெக்டாக ஏதோ ஒரு நாள் வருது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு அந்த கோபம் வரதை அது பெருசு பண்ணி தேவையில்லாத ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால சந்திராஷ்டமம் அன்னைக்கு ரொம்ப அமைதியாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றதா நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அமைதியா போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அம்மன் வழிபாடு பண்றது இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.